குட் மார்னிங் டு ஆல். என்னோட பேர் எஸ் ஹரிஸ். என்னோட பேர் எஸ் அருள்நிதி. என்னோட பேர் ஜி ஈஸ்வர் கிஷோர். நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அனுப்பப்பாளையம் திருப்பூரில் படிக்கிறோம். எங்களோட ஸ்கூல் இனோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் SIDPயில் வந்து நாங்கள் லாகின் பண்ணியிருக்கோம். எங்கள் ப்ராஜெக்ட் டாபிக் பேர் வந்து ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் அலர்ட் சிஸ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆம்புலன்ஸ் தான் கோயின்னு கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து இந்த காருக்குள்ளே நீங்கள் உட்காந்துருக்கோம் நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ பின்னாடி ஆம்புலன்ஸ் வருது. பின்னாடி ஆம்புலன்ஸ் வரும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடும். அதாவது எந்த பக்கம் வழி வருது, எப்படி போகுது, உங்களுக்கு சிக்கல் போட்டுருக்கோம். அப்போ எப்படி போகிறது அப்படின்னு ஒரு பதட்டம் ஆகி உங்களால் வழிவிடாமல் முடியாது போயிடும். அப்படி போகும்போது இதனால் லேட் ஆகிடும், ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடும். அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து பதட்டம் படிச்சு வழிவிடாமல் போயிடும். இன்னொன்று வந்துட்டு நீங்களே பதட்டம் வழிவிட நினச்சாலுமே முன்னாடி சிக்னல் இருக்கலாம். சிக்னல் நிறைய டிராஃபிக் வந்து கோயம்புத்தூர், பெரிய சென்னை இந்த மாதிரி பெரிய சிட்டிஸில் பார்க்கும்போது டிராஃபிக்கே 2 or 3 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கும். அதே போல் நீங்களே ஒரு நேச்சுரல் வழிபாடு விட முடியாது. இல்லை வந்து ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ப்ரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஆக்சிடென்ட் ஆகாமல் நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வீடு வந்து குறைக்க முடியும், இல்லைன்னா கஷ்டம். அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நாங்கள் சொல்யூஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் அலர்ட் சிஸ்டத்தை காமிச்சிருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஆம்புலன்ஸ் அலர்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நாங்கள் சிக்னல்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் டிவைடர் ஒரு சென்சார், ஆம்புலன்ஸ் ஒரு சென்சார் வச்சுருக்கோம். அதாவது டிராஃபிக் சிக்னல் அதே மாதிரி 3 லைட் தான் சாதாரணமாக இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் வந்து 4 லைட் இருக்கும். இந்த 4வது லைட் வந்து ஆம்புலன்ஸ் ஆன் த வே அப்படின்றத குறிக்கும். அதாவது ஆம்புலன்ஸ் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த டிவைடரை தாண்டி வரும்போது இந்த டிராஃபிக் சிக்னல் இந்த லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிச்சோம். அப்போ டிராஃபிக் போலீஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த காரை அதாவது டிராஃபிக்கை வந்து ஒதுக்கிடுவார். அப்போ ஆம்புலன்ஸ் வந்து டிராஃபிக்கில் சிக்காமல் ஹாஸ்பிட்டல் போக முடியும். உயிர் பாதிப்பு எதுவும் இருக்காது. இதான் எங்களோட ப்ராஜெக்ட். தேங்க்யூ.